அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணத்துடன் பிடிப்பட்ட 3 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சிபிசிஐடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சுதர்ஷன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நெல்லை மக்களவை தொகுதியுடைய பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவருக்கு தேர்தல் செலவாக கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் சென்னையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக தாம்பரம் ரயில் நிலையத்துல ரயிலில் பயணம் செய்த ஒரு 3 பேரிடம் விசாரணை செய்ததுல அந்த 3 பேரிடம் கையில் வைத்திருந்த அந்த பையை சோதனை செய்த போதுதான் தெரிய வந்தது. அதுல 4 கோடி ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து காவலில் அழைத்து விசாரணை செய்ததுல அவர்கள் கொடுத்த வாக்குமூலின் அடிப்படையில் தான் தெரிய வந்தது இந்த பணம் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்று அவர்கள் வாக்குமூலம் அளித்தார்கள். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் தொடர்ந்து சென்னையில பல்வேறு இடங்கள்ல சோதனையானது நடைபெற்றது. நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட், அதாவது கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல், அது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பில்டிங், இந்த பில்டிங் அனைத்திலுமே சோதனை இந்த சம்பந்தப்பட்ட இடங்கள் அனைத்திலுமே சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையின் அடிப்படையில தான் மேலும் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டது. அதாவது யார் யாரிடம் இந்த பணம் கைமாறப்பட்டது, அதன் பிறகு யார் எடுத்து செல்வது அப்படின்ற ஒரு முடிவை சொன்னது பாஜக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் என்று அவர்கள் கொடுத்த வாக்குமூல அடிப்படையில் தொடர்ந்து அவரிடம் ரகசியமாக விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர் சம்மனில் ஆஜராகாமல் அவருடைய மகன் ஆஜராகி தாம்பரம் காவல் நிலையத்தில் விளக்கம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையிலும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற இருப்பதாக சொன்னார்கள். இந்த நிலையில தான் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது. சதீஷ், நவீன், முருகன் ஆகிய 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்வதற்கு இன்று காலை சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்றே அவர்கள் ஆஜராகி சிபிசிஐடி அதிகாரிகள் முன்னிலையில அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.